ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் பாப்பா ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன். அதை பற்றின vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாப்பா ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பேரண்ட்ஸையும் வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் பாப்பாவும் வந்து போயிருந்தோம். அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருந்தனால அவங்க வரல. போனோடனே இந்த ராட்டினத்தில் வந்துட்டு ஏறியாச்சு. ஒரு ரவுண்டு இல்லை, 2 ரவுண்டு இல்லை, 3 ரவுண்டு கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வற்புறுத்தி இறங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படின்னு எல்லா விதமான பாரம்பரிய நிகழ்ச்சியும் நடந்துச்சு. சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு நம்ம டக்குன்னு போய் பார்த்துட முடியாது இந்த காலத்தில். ஸோ அதனால் இவங்க ஸ்கூல்லையே இந்த மாதிரி ரெடி பண்ணது வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து அந்த கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தை பற்றியும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்க வைக்கலாம். அவங்க பெர்ஃபார்ம் பண்ண கீழே இருக்க குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே ஆட்டம் தான். பார்க்கவே வந்து பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஒரு 20 to 30 மினிட்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் ஃபுல்லாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு நிறையா ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. 1 by 1 நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்ரி ஷாப்பு, பாட்ரி ஸ்டால்ஸு. நம்மளாம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எங்கள் பாப்பாவும் போய் ட்ரை பண்ணாங்க. குட்டியாக ஒரு பாட் வந்துட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு மேடம் கிட்ட கேட்டேன், போறியா பாப்பான்னா போவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் கடைசியில் ஃபங்க்ஷன் முடியிற நேரத்தில் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மேங்கோ மிட்டாய், புளிப்பு மிட்டாய்லாம் வந்துட்டு ₹1 கொடுத்து போய் எங்கள் வீட்டில் வந்து பாக்கெட் மணியில் போய் வாங்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த மாதிரி கடையெல்லாம் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் டீ ஸ்டால்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு கடை இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மேடம் வந்து இந்த பபுள்ஸ் வந்துட்டு பார்த்துட்டாங்க. இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடியாக இருந்து வாங்கியாச்சு பபுள்ஸு. ஃபஸ்ட்டு இந்த கிராமத்து சைட்லலாம், எங்கள் ஊரில் சைட்லலாம் வந்து இந்த கையில் வந்து இந்த வாட்ச் கட்டி விடுறது, இந்த சீனி மிட்டாயில் வச்சு வாட்ச் கட்டி விட்றது, ரிங்கு மாட்டுறது அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளி ஜோசியம்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஒரு இதில். அடுத்து வந்து இந்த ரங்கராட்டினம் இதெல்லாம் வந்து எங்கள் பாப்பா வந்து போனாங்க. லாஸ்ட் இயர் வந்து சுத்தமாக இந்த ராட்டினதூரியிலே ஏறல. இந்த இயர் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஹாப்பியாக போய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. இதே மாதிரி சுற்றிட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிருச்சு. பொங்கல் வேறு கொடுத்தாங்க. அப்படியே பொங்கலை ஊட்டிட்டு இந்த பபுள்ஸை வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்டு வண்டி ரைடுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போல்லாம் கிராமத்து சைடே வந்து இந்த மாதிரி மாட்டு வண்டி ரைடெலாம் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது எனக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மாட்டு வண்டி ரைட் போகிறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் நான். எங்கள் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டோட்டலாக இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் எங்கள் கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ரொம்பவே வந்துட்டு எங்கள் பாப்பா என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தப்பாட்டம்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடினாங்க. நானும் சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டேன். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, எங்கள் ஹஸ்பண்ட் வராதனால. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.